சாராய கடை வேணாங்க இந்த கள்ளக்குறிச்சியில. இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இனி எத்தனை குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது புள்ளைய காப்பாத்தலான்னு கூட்டு போன முடியல, காப்பாற்ற முடியல. இந்தாண்ட வந்து கோர்ட் இருக்கு, இந்தாண்ட வந்து ரெவன்யூ ஆஃபீஸ் இருக்கு, இந்தாண்ட வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கு, இந்த மகளிர் அணி இருக்கு. இவ்வளோ இருந்து நடுவில் வந்து ஒரு வருஷமா வித்துட்டு யாரும் கண்டுக்கல. இவர் எங்க மூத்தாருங்க. இவர் பண்ருட்டி. நாங்கள் வந்து இந்த ஊரில் 15 வருஷம் ஆகுது. இவங்க வந்து வருவார் போவார். அவங்க அம்மா ஒருத்தங்க கண்ணு தெரியாமல் இருக்காங்க. அவங்களும் பண்ருட்டி தான். அவர் வருவார், அவங்க அம்மாவை பார்ப்பாரு. இவர் சம்பாதிச்சு அவங்க அம்மாவை கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இங்கே வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் குடிச்சு செத்துட்டாரு. இனிமேல் இந்த அம்மாவுக்கு யாரும் ஆதரவு கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்? இவர் தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு இவர் தான் காட்டி கொடுத்தாரு. எத்தனை பேர் செத்துட்டாங்க இவங்க வச்சுதான் செக் பண்ணது. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. அவர் பாக்கெட்ல வச்சிருந்துக்கிறாரு சரக்கு. இந்தாண்ட ஒண்ணு இந்தாண்ட ஒண்ணு பாக்கெட் சாராயம் 2 பாக்கெட்ல வச்சிருந்துக்கிறாரு. அவர் பாக்கெட்ல தான் இருக்குது அண்ணமும். அவர் வச்சுதான் கண்டுபிடிச்சு. இந்த சாராயத்தை தான் எடுத்துட்டாங்கன்னா அவர் வச்சுதான் கண்டுபிடிச்சு. சாராய கடை வேணாங்க இந்த கள்ளக்குறிச்சியில. இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. எத்தனை பேர் இந்த பையனோட அவங்க அம்மா ரொம்ப கஷ்டம் வேலைங்க. கண்டிப்பா இருக்கிற பையன் சம்பாதிச்சு கொடுத்தாதான் இப்ப அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அந்த சாராயமே வேணாங்க இந்த கள்ளக்குறிச்சியில. இந்த சாராயத்துல எல்லா ஊரும் பாதிக்கிறாங்க. இந்த ஊரு மட்டும் எல்லா ஊருமே பாதிக்குது. 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயுமே குடிச்சிட்டு போறதா வழக்கம். எப்பயும் போல போயிருக்காரு. போயிட்டு 4 மணிக்கு போயிட்டு மார்க்கெட்டு மூட்டை தூக்கும் போது கீழே ஊந்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு 6 மணிக்கு மேலதான் தகவலே வந்தது. தகவல் வந்துட்டு போனதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க கூட்டு போங்க, தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்ச உடனே இவர் பாடியை கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு குடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் பாக்கெட்ல சாராயம் இருந்தோடனே கள்ளச்சாராயத்தால் தான் இவர் இறந்துருக்கிறாருன்ற விவரம் தெரிஞ்சிருக்கு. சாராயம் குடிச்சுதான் இறந்தாரு. வேற எதுவுமே மறுப்பு இல்ல. இந்த சாராயத்தால பல குடும்பம் அழிஞ்சு போச்சு. இனி எத்தனை குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதாங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொல்லி, அதாவது வந்து நம்ம சொல்றது அந்த நேரத்துல காதுல வாங்க, அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம் எல்லாம் அவ்வளவுதான். மொத்தமா போச்சு. எல்லாம் தெரியாமலாம் நடக்குது. எல்லாரும் பாதி தெருவே இல்ல. இதுல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சணும், அடியோட ஒழிக்கணும். நாங்க படுற கஷ்டம் இன்னொருத்தரும் படக்கூடாது. இந்த கோர சம்பவம் எந்த ஊர்லயும் எந்த உலகத்திலும் நடக்கூடாது. அதனால முதலமைச்சர் ஐயா ஏற்பாடு பண்ணி இந்த கள்ளச்சாராயமோ எதுவுமே இருக்காத மாரி நீங்க அழிச்சிட்டு இருக்கிற ஜனத்துக்குள்ள வாழ வைக்கணும். இந்த மாரி நாங்க கத்துறத இன்னொரு ஊர்ல இன்னொரு உலகத்துல நடக்கூடாது. நாங்க கதற மாரி இந்த இடத்துல இன்னொரு உலகத்துல கதறக்கூடாது. திருக்கோளூர் சேர்ந்தவங்க 5-6 பேர் இறந்தாங்க. இப்ப வந்து இங்க 42 பேர்ல இப்ப இத்தனை பேர் இறந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். எந்த குடும்பம் எப்பவுமே என் மாமனும் அழிஞ்ச மாரி அவனும் அழியக்கூடாது. எனக்கு அதுதான் எண்ணம். இப்ப இவனுக்கு வந்து எங்க ஆயாக்கு 2 கண்ணுமே தெரியாது. இவரு கொடுத்த சம்பாரத்துலதான் அவங்க முழுசா வாழ்றாங்க தெரியுமா? இந்த கள்ளச்சாரத்தை வச்சுக்கிட்டு என்ன இது பண்ண வீடியோ கூட காமிக்கிறேன் பாருங்க. அவர் டான்ஸ் ஆடினது. எந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே கண்டுக்கல. பக்கத்துல இந்தாண்ட வந்து கோர்ட் இருக்கு, இந்தாண்ட வந்து ரெவன்யூ ஆஃபீஸ் இருக்கு, இந்தாண்ட வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கு, இந்த மகளிர் அணி இருக்கு. இவ்வளோ இருந்து நடுவில் வந்து ஒரு வருஷமா வித்துட்டு யாரும் கண்டுக்கல. வயிறு எரின்னு சொன்னாங்க, கண்ணு தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போன பிறகு எல்லாம் எத்தனை நாள் கலந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு. அம்மா 2 பேரும் 3 குழந்தைங்க சார். விட்டுட்டு நேற்றுக்கு ஏதோ மது ஒழிக்கணும். அதனால தானே எல்லாம் எங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போனது. கொஞ்சம் கூட வீடு இல்லைங்க சார். எங்க பிள்ளைங்களாம் அனாதையா எங்க சார் போய் நிக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீரணிக்க சாப்பாடு கூட வயிற்றுக்குள்ள சாப்பாடு இல்லைங்க சார். வீடும் கட்டல. எங்க பிச்சிங்களா சார்? அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. என்ன சார் பண்றது? ஒண்ணும் இல்லைங்க சார். அவர் எங்க அக்கா வீட்டுக்காரு சரக்கு அடிப்பாரு. அவர் வாயின் வந்து குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு பாட்டில் எதுல ஊற்றி வச்சுட்டு போயிருக்காரு. எங்க அக்காவுக்கு வந்து மவுத்துல வருது ஓலம். வலி தாங்காம அவ என்ன பண்ணிக்கிறான், ஓமம் வாட்டுற என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ குடிச்சிட்டா வீட்டுல இருந்திருக்கா. எங்க அக்கா வீட்டுக்காரங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. வேலைக்கு போனவர் திருப்பி ரிட்டர்ன் வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவர் வாசல்ல விழுந்துட்டாரு. உடனே ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏற்றிட்டு போய் 2 மணி நேரம் கழிச்சு எங்க அக்கா உள்ள இருந்து கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது வெளியில வந்து கத்திருக்காங்க. கத்தினோடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சாங்க. எங்க அம்மா கிளம்பி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கல. குளுக்கோஸ் மட்டும்தான் போட்டாங்க. வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. ஃபிக்ஸ் வந்த மாதிரி இறந்துட்டாங்க. வாயில நுர தள்ளி ரத்தம் வந்து இறந்துட்டாங்க. அவங்க குழந்தைங்க 3 பேர், 2 பையன் 1 பொண்ணு. ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். இங்கே கண்ணுக்குன்னெல்லாம் தெரியலம்மா, எனக்கு கண்ணு தெரியலம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து ஈத்திரி போக்குள்ள பாதியில கை கால்லாம் அப்படி போயிடுச்சு. எப்படியாவது புள்ளைய காப்பாத்தலான்னு கூட்டு போன முடியல, காப்பாற்ற முடியல. புள்ள போயிடுச்சு. இந்த புள்ளி நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அப்பா அம்மா இல்லையே, அது எப்படி வாடகை கட்டும்?
எங்க வந்து தங்கும்? இந்த 3 புள்ளிவ இடம் இல்லை. அதுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அந்த புள்ளிங்களுக்கு பணம் ஏதாவது உதவி செய்யுதுன்னா அந்த புள்ளிங்க பேர்ல மட்டும்தான், யாரும் எடுக்காத அளவுக்கு அந்த புள்ளிங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கும் வேணாம் அந்த பணம், எனக்கு வேணாம்.